விஜயோடைய கட்சி தொண்டர்களை தற்குறின்னு ஏன் சொல்கிறீங்க? தற்குறித்தனமாக பண்ணால் தற்குறித்தனம் தான் சொல்ல முடியும். இப்போ நாங்கள் இவ்வளோ பெரிய மாலை நடத்த எங்கேயும் கிரீஸ் தடவலை, எங்கேயும் அது மாதிரி எங்கள் தொண்டர்கள் எல்லாரும் கரெக்டாக க்யூவில் வராங்க போகிறாங்க. எந்த ஒரு உயிரிழப்பு இது வரைக்கும் நடந்திருக்கு? கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் கூடுதாங்க. ஒரு சின்ன உயிரிழப்போ ஒரு அசம்பாவிதமோ எதுவுமே நடக்கலை. அப்போ தற்குறின்னு அவங்கள சொல்லாமல் நாங்கள் எப்படி சொல்லுவோம்? நாங்கள் கொள்கை கூட்டம், அவங்க தற்குறி கூட்டம், அவ்வளோதான். ப்ரோ, நானும் தாவேக்காலேருந்து நேற்று விழுப்புரம் மாவட்டத்தில் டாக்டர் லக்ஷ்மணன் அவர் மூலிமா திமுகவில் நான் நேற்று தான் இணைஞ்சேன். நானும் தாவேக்கால தான் 2 வருஷமாக பயணம் பண்ணேன். அங்கே இருக்கிறது எல்லாருமே தற்குறி கூட்டம் தான் ப்ரோ. டாக்டர் ஆர் லக்ஷ்மணன் மத்திய மாவட்ட தெற்கு மாவட்ட மூலிமா நான் இணைஞ்சிருக்கேன் ப்ரோ. நான் விழுப்புரம் மத்திய மாவட்டம், விழுப்புரம் மத்திய மாவட்டம் டாக்டர் லக்ஷ்மணன் அவர் தலைமையில் இணைஞ்சிருக்கேன். அங்கே இருக்கிறது எல்லாமே தற்குறித்தனமாக பண்ணிகிட்டு இருக்கிறது தான். நான் அதுக்கான அரசியல் என்னால் பண்ண முடியல. அங்கே பண்ணுறது எதுவுமே சரி இல்லை. என்ன வகை? அங்கே ஒரு கட்டமைப்பே இல்லை ப்ரோ. அங்கே ஒரு கட்டமைப்பே இல்லாதனால தான் இன்னைக்கு திராவிட தலைமை இருக்கும்ல, அந்த தலைமை எப்படி செயல்பட்டுச்சாங்க ப்ரோ? அது எதுவுமே தலைவருக்கு தெரியவே இல்லை ப்ரோ. அவர் விஜய்ன்றவருக்கு போவே இல்லை. அது ஒரு தற்குறி கூட்டம், அவ்வளோதான். அங்கே ஒரு கட்டமைப்பே இல்லாமல் அவர் ஸ்கிரிப்ட் ரைட்டர்ன்றத மாதிரி தான் போயிட்டுருக்கு. புஷி ஆனந்த் உங்களை சரியா வழி நடத்தலையா? புஷி ஆனந்த்னு சொல்றது பார்த்தா அவர் செல்வாக்கை வளர்த்துக்கிட்டு தான் அதில் இருக்காரு, தவிர ஒரு அரசியல் பயணம் பண்ணுறதுலாம் அவர் கிடையாது. இப்போ இங்கே கலெக்ஷன் ஆனந்த், டிக்கெட் கலெக்ஷன். அவர் புஷி ஆனந்த்னு சொல்ல தேவையில்ல, கலெக்ஷன் ஆனந்த். உங்கள்கிட்ட எவ்வளோ வரும் கலெக்ஷன் பண்ணாரு? சொல்ல போனா எங்க நியூஸ் எல்லாமே போயிடுச்சு, எங்க பேர்லாம் போட்டு அதெல்லாம் திரும்பி சொல்லி அவங்கள பெரிய ஆளாக்க அவசியம் இல்லை. லட்சத்துல போயிருக்குமா, கோடியில போயிருக்குமா, 1000த்துல போயிருக்குமா? எங்களோட லிமிட்டுக்கு பார்த்து லட்சக்கணக்கில் போயிருக்குது. லட்சக்கணக்கில் போயிருக்கு. ஆமா, லட்சக்கணக்கில் இழந்துட்டு தான் வந்திருக்கிறோம். நமக்கு இப்போ அப்படியே இங்கே திமுகவில் இணைஞ்சிருக்கீங்க. திமுகவில் இணையிறது பார்த்தா ஒரு உறுதுணையாக ஒன்றா சொல்லுவாங்க, ஒரு உண்மையான உழைப்பை கட்சி கழகத்தில் தொண்டனாக இருந்தாலே போதும். நமக்கு சேர வேண்டியது, நமக்கு கரெக்டான மரியாதை, நமக்கு உண்டானது எல்லாமே செய்வாங்க. இங்கே உள்ளே வரும்போது வெளிலேருந்து பார்க்க அந்த தற்குறித்தனத்தை எப்படி நீங்கள் நினைக்கிறீங்க? அங்கே தற்கூரிலாம் சொல்லக்கூடாது, பைத்தியம் பசங்க. அவங்க என்ன செய்வாங்க, எல்லாமே பார்த்தா டிக்கெட்டுக்கு வாங்கி கொடுத்து அந்த படத்தில் பார்க்குற ஸ்கிரிப்ட் தான் பார்க்குறாங்க, தவிர அரசியலாக பண்ணல. பசங்களுக்கும் அரசியலே தெரியாது. கரெக்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, 200 தொகுதி எத்தனை கேள்வி பண்ணலாம், வாய்க்கு சொல்லுவாங்க அடுத்த தொகுதி எங்கள் தலைவர் ஜெயிப்பார். இல்லை, கொள்கை தலைவரே அவங்களுக்கு தெரியல. அது கொள்கை சொல்லிக்க வேண்டியதான் எடுத்த உடனே. அதனால் அங்கே இருந்தீங்கல்ல, என்ன கொள்கைன்னு அங்கே போனீங்க? என்ன கொள்கை உங்களுக்கு சொல்ல போனால்? சரி, ஓகே, தளபதி ஓகே, ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு. முக்கியமா சொல்ல போனா ரசிகர் தான் போயிட்டீங்க. ஆமா, போயிட்டு இருந்து பார்த்தது தான் தெரிஞ்சா நமக்கு இருக்கிற அந்த கொஞ்சம் கூட ஸ்பாயில் ஆயிடும். 2 பேருக்கு தான் போட்டியே. ஒன்று அக்கா சங்கீதா, இன்னொன்று அக்கா த்ரிஷா. இது வெளிப்படையாகவே ஒரு மனசாட்சி வேணும். ஒரு பெண்மணியோடைய மனது எந்த அளவில் துன்புறுத்தும். ஏற்கனவே அவங்க ஒரு 2 நாள் முன்னாடி தான் அறிக்கை விட்டுருந்தாங்க. ஆனால் இந்த மாதிரி போனால், ஆக்சுவலாக அவங்க ஒரு நண்பராகவே வச்சுக்கோங்களேன், இப்படி போனால் எவ்வளோ ஒரு அந்த பெண்ணோட மண்மணியோட மனசு எப்படி வலிக்கும்னு அது அவங்களுக்கு புரிஞ்சிக்க முடியும். ஆனால் ஒர்த்தே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கும் அந்த கூட்டம் மகளிர் தின விழாவில் நடந்துபெற்ற கூட்டத்தில் ஒர்த்தே இல்லைன்னு சொல்கிறதுக்கு பல பெண்மணிகள் கைத்தட்டி மிக வருத்தமாக இருக்கிறது. அந்த கூட்டம் எல்லாமே ஒரு ரசிகர்களாக வந்த கூட்டம் தான் அது. அவர் மனுஷனே கிடையாது, விஜய்ன்ற ஒரு மனுஷனே கிடையாது, ஒரு மிருகம். ஏன்னா ஏற்கனவே ஒரு 41 பேரை சாவடிச்சிட்டாரு. மொத்தமாக ரவுண்டப்பா ஆச்சுன்னா ஒரு 1/2 செஞ்சுரி அடிச்சிட்டாரு. அதான் தமிழ்நாட்டுக்கு அவர் ஒன்றும் பண்ண போகிறதில்ல, நரகமாக ஆக்கிடுவார் தமிழ்நாட்டே. அதுக்கு தான் விஜய். மீண்டும் கழகத்தினுடைய ஆட்சி அமைய வேண்டும் என்ற நோக்கம் என்பது தாழ்த்தப்பட்ட மக்களிலிருந்து அனைத்து சமுதாய மக்களுக்கும் இடைவெளி இல்லாத ஒரு அனைத்து சலுகைகளையும் தமிழ்நாட்டை முன்னேற்ற பாதையை செலுத்துகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு லட்சியத்தோடு தளபதி அவர்கள் 2.0 நிகழ்ச்சி திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் இளைஞர்கள் ஃபுல்லாக தாவேக்கா பக்கம் போகிறதா ஒரு செய்தி. தாவேக்கா செல்வதாக சொல்கின்ற இது ஒரு விதமான மாயை. ஒரு அரசு, அதாவது ஒரு மக்களுடைய நன்மைகளை கூட்டமாக செல்றான்னு சொல்கிறதுங்கிறது ஒரு விதமான மாயை. எதை இது நோக்கமாக செய்கிறாங்கன்னா, சினிமா பாணியில் இருக்கிற ஒரு நிகழ்ச்சிகள். ஏன்னா ஒவ்வொரு இளைஞனை அதோட ரசிகர்களை போய் கேட்டிங்கன்னா, இளைஞர்கள் அந்த படத்தோட சாயல் தேர். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, என் பையன் தாவேக்கா அப்படின்னு ஒன்று சொல்கிறான்னா, அவனை நான் உன்னிப்பாக வாட்ச் பண்ணி பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, படத்தோட மோகம். அந்த படத்தோட மோகத்துக்கு தான் இருக்கிற அரசியல் சாயம் பூசுகிறதுக்காகவும் அரசியலுடைய முழுமையான ஒரு புரிதல் இல்லாததுனால தான் இன்னும் அதில் இருக்கிறேன். 2026 தேர்தலுக்கு அப்புறம்
அதிமுகவுடைய நிலைமை என்ன ஆகும்? என்ன ஆகும்? வெற்றிடம். எந்தெந்த கட்சி காணா போகும்? இல்ல காணா போகும்னு சொல்றது வந்து எந்த திராவிட இயக்கங்களும் அதோட நோக்கமும் அல்ல, திராவிட கழக முன்னேற்ற கழகத்தோட நோக்கமும் அல்ல. அதாவது என்னன்னா, தன்னை நம்பாதவன், தன்னுடைய உழைப்பை நம்பாதவன் வாழ்க்கையில் முன்னேற முடியாது. அதுபோல தன்னுடைய இயக்கத்தை இன்னொருத்தருக்கு அடமான வச்சு அந்த இயக்கம் அடுத்த கட்டத்துக்கு வரும்னு சொல்றது மிகப்பெரிய பொய். திமுக ஏன் ஆட்சி அமைக்கணும் திரும்ப? அதாவது வட இந்தியர்கள் பார்த்துருப்பாங்க, அங்கே உள்ள நிலைமை இங்கே வரக்கூடாது அப்படின்னா திமுக தான் ஆட்சி செய்யணும். இளைஞர்கள் கூட்டம் அதிகமாக விஜய் பக்கம் நகர்றதை எப்படி பார்க்குறீங்க? நாங்களாம் யாரு? நாங்களும் இளைஞர்கள் தானே. அது அவங்க அவங்க பரவலான பேச்சா இருக்கு. அது அவங்கள சொல்லிக்கிறாங்க. இங்கேயும் நிறைய இளைஞர்கள் இருக்காங்க. இளைஞரணி மாநாடுன்னு மண்டல மாநாடு நடத்தினோம். அவங்களால நடத்த முடியுமா? நாங்கள் மண்டலத்துக்கே ஒவ்வொரு இளைஞர்களை கூப்பிட்டு கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேரை கூப்பிட்டு ஒவ்வொரு மண்டலத்துக்கும் மாநாடு நடத்துனாங்க திமுக. விஜயால் அப்படி நடத்த முடியுமா? பெண்களுடைய பாதுகாப்புன்னு சொல்லிட்டு மேடை விஜய் பேசுறாரு. ஆனால் அவங்க வீட்டில் இருக்க பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தாரா? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை தமிழ்நாட்டில்னு மேடைக்கு மேடை சொல்கிறாரு. ஆனால் அவங்க ஒய்ஃபுக்கே அவரால் பாதுகாப்பு கொடுக்க முடியல. அவங்க ஒய்ஃபே வந்து என்னை வீட்டுக்குள்ளே விட மாட்டுக்காருன்னு சொல்லி கோர்ட்டில் வந்து மனு போட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு தான் அவருடைய லட்சணம் இருக்குது. அதே மாதிரி தாய்மாமன் சீருன்னு சொல்லி தேர்தல் அறிக்கை சொல்லியிருக்காரு. மோதிரம் சொல்லியிருக்காரு. பெத்த பிள்ளையே பார்க்க வக்கில்ல அவருக்கு. அது தாய்மாமன் சீர் வேற சொல்லியிருக்காரு. எப்படிங்க தமிழ்நாட்டு மக்கள் நம்புவாங்க? ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் எப்படி நம்புவாங்கங்கிற கேள்வியை தாண்டி கூட்டமாக அப்படியே ஒரு கூட்டம் ஈசல் கூட்டம் மாரி போகுது. அதாவது கூட்டங்கிறது எப்படி கூப்பிடுது? நடிகருங்க முறையில் கூடுதே தவிர அவர் ஒரு அரசியல் தலைவராக யாரும் கூட்டம் கூடலை. இப்போ ஒரு கமலஹாசன் வராரு, ரஜினிகாந்த் வராருன்னா கூட்டம் கூடுற மாதிரி அவருக்கும் கூட்டம் கூடுது. அதை தான் தவிர அவர் ஒரு அரசியல் தலைவராக பார்க்குறதுக்கு எந்த கூட்டமும் கூடலை. தளபதி சொன்ன மாதிரி இந்த வருகின்ற 2026 எங்களோட ஆட்சி சிறப்பாக அமையும். ஸோ அவர் தலைவர் சொன்ன மாதிரியே அவர் சொன்னார் 200 சீட்டு பிடிப்போன்னு. நம்ம 200க்கு மேலே இடத்த பிடிச்சி நாங்கள் மீண்டும் தளபதியை இந்த ஆட்சி அரியணையில் கண்டிப்பாக நாங்கள் உட்கார வைப்போம். 2026 தேர்தல் டெல்லி அணிக்கும் தமிழ்நாட்டு அணிக்கும் இடையே நடக்கிற போர் தான் அப்படின்னு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. அவர் ஏன் அப்படி சொல்கிறாரு? இல்லை, இப்போ இந்த பாசிச சக்தி வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வரக்கூடாது, அது எந்த ரூபத்துலேயும் வந்துடலாம் அப்படின்றத தடுக்கிறதுக்கு தான் அவர் அப்படி சொல்லியிருக்காரு. இப்போ குறிப்பாக இன்றைக்கி வந்துட்டு நம்ம இந்த புதிய பக்கா மாஸ் கட்சி தலைவரை வந்து சிபிஐ விசாரணைக்கு டெல்லிக்கு கூப்பிட்டுருக்காங்க. இதெல்லாம் எதுக்கு அவரை தொந்தரவு பண்ணுறாங்கன்னா, எப்படியும் அந்த என்டிஏ கூட்டணியில் அவங்கள சேர்த்து எப்படியாச்சும் கூட்டணியை ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கு தான். அதுக்கு தான் தளபதி சொல்கிறாரு, அந்த டெல்லி அணிக்கும் தமிழ்நாட்டு அணிக்கும் தான். நம்ம அண்ணா சொன்ன மாதிரி மத்தியில் கூட்டாட்சி வச்சுக்கலாம், மாநிலத்தில் எப்பவும் சுயாட்சி தான். அவரோட மனைவி திருமதி சங்கீதா வந்துட்டு கொஞ்ச நாளாக பிரிந்து லண்டனில் இருந்தாங்க. அவங்க என்னென்னமோ கேஸெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அதை வந்து இவர் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக வந்து நான் வந்து தொடர்பில் இருக்கேன்னு இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு கல்யாணத்துக்கு ஜோடியாக போகிறாரு. இவர் வந்து பெண்களை பற்றி பாதுகாப்பு பேசுகிறதுக்கு ஒரு தகுதி இல்லாத ஆள்னு தான் நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக திமுக ஏன் ஆட்சிக்கு வரணும்னா, நம்முடைய தமிழ்நாட்டுடைய பொருளாதாரம் எங்கே இருந்துச்சு, இன்னைக்கு தலைவர் தளபதியாருடைய ஆட்சி இன்னைக்கு வந்து 5வது வருடம் முடிய போகுது. இன்னைக்கு நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சி வந்து டபுள் மடங்கு இன்னைக்கு வந்திருக்குன்னா அது காரணம் நம்முடைய தளபதி அவர்கள். இன்னைக்கு அதிமுக ஆட்சியில் வந்து ஒரு 2 திட்டத்தோட பேர் கூட நம்மளால சொல்ல முடியாது. ஆனால் நம்மளுடைய ஆட்சியில் அப்படி கிடையாது. இல்லம் தேடி கல்வி, நம்ம இல்லம் தேடி மருத்துவம், நான் முதல்வன் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், இது போல் பல திட்டம் இருக்குது. கடைசியாக தோழி விடுதி திட்டம், கனவு மேம்பாட்டு திட்டம், உங்கள் கனவை சொல்லுங்கள் திட்டம், இன்னும் பல திட்டத்தோடைய பெயரில் சொல்லலாம். இதுவே ஒரு எடுத்துக்காட்டு ஏன் திமுக ஆட்சி வரணும்னு சொல்கிறதுக்காக. திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? கடந்த ஆட்சி காலத்தில் 10 வருஷம் ஆட்சி பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக கடைசியாக கொடுத்த ரிப்போர்ட்டுக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைச்சு 4.25 வருஷம் ஆயிடுச்சு. அந்த ரிப்போர்ட்டையும் எடுத்து பார்த்தா இருக்கிறதுலே திமுக தான் கம்மியாகிட்டு இருக்கு. அதுக்கு சமீபத்தில் எடுத்துக்காட்டால் ஒரு தோழி வந்து வீடியோ போட்டிருந்தாங்க. சென்னையில் 2 மணி அளவில் நான் மிக பாதுகாப்பாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தாங்க. ஆனால் வந்து மற்ற மாநிலத்தில் அப்படி கிடையவே கிடையாது. நம்ம பல பெண்களுக்கு எதிரான பல வழக்குகள்லாம் நம்ம பார்த்துருப்போம். மற்ற மாநிலத்தில் வந்து எவ்வளோ கொடூரம் நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் தமிழ்நாடு அப்படி கிடையாது. இளைஞர்கள் அதிகமாக அங்கே தான் வந்து போகிறதா ஒரு பேச்சு இருக்குது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சமீபத்தில் எங்களுடைய மாநில இளைஞரணி செயலாளர் இளந்தலைவர் வந்து இளைஞரணி மாநாடுன்னே சொல்லிட்டு பல 3 மாநாடு நடத்திட்டாரு. ஏன்னா அந்த ஒரு மாநாடுலையுமே 5 லட்சம் பேர் பல இளைஞர் பட்டாளம் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் இருக்குது. பாரம்பரியமாக வந்து எங்களுடைய தலைவர் தளபதியார் அவர்கள் இளைஞரணி செயலாளர் இருந்தார். இன்றைக்கி வந்து எங்களுடைய இளந்தலைவர் வந்து இளைஞரணி செயலாளர் இருக்கார். திராவிட முன்னேற்ற கழக பக்கம் தான் என்றுமே வந்து இளைஞர்கள் இருப்பார்கள். அதுக்கு சாட்சி
மாநில மாநாடு அந்த மாதிரி வந்து இளைஞரணி மாநாடு மண்டல மாநாடுலாம் நடத்திட்டாரு எங்கள் தலைவர் வந்து. எங்களுடைய தமிழக முதல்வர் தளபதியார் அவர் என்ன சொல்கிறாரோ அதை சாத்தியப்படக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளும் எடுப்பார். நீங்கள் சொன்ன மாதிரி 2021 மாநில மாநாட்டில் 2 இலக்கு பொருளாதாரத்தை அடைவேன்னு சொன்னார். இப்போ அடைஞ்சு காட்டினாரா இல்லையா? இந்தியாவில் இருக்கிற அத்தனை மாநிலங்களையும் நம்ம தமிழ்நாடு முன்னோடி மாநிலமாக கொண்டு வந்திருக்காரு. இன்னும் இல்லை, இந்தியா மட்டும் இல்லை, உலகத்துக்கே ஒரு வழிகாட்டியாக ஒரு முன்னோடியாக இருக்கிறாரு. ஏன்னா காலை உணவு திட்டங்கிற இந்த உன்னதமான திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு. அது இன்னைக்கு கனடா நாட்டில் அவங்க அந்த திட்டத்தை ஃபாலோ பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அந்த மாதிரி எங்களுடைய தமிழக முதல்வர் தளபதியார் அவர்கள் வந்து உலகத்துக்கே வழிகாட்டியாக இருக்கிறார்.